மாவட்டத்தின் அரசியல் வரைபடத்தில் ஆவடி என்றாலே நினைவுக்கு வரும் பெயர்கள்ல முதன்மையானது நாசர். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து திராவிட இயக்க கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு இன்று தமிழக அமைச்சரவையில ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறது வரைக்கும் அவருடைய பயணம் மிகவும் சவாலானது. இவருடைய அரசியல் ஆரம்பம் என்பது 1980களின் தொடக்கத்தில் திமுகவின் ஒரு சாதாரண தொண்டனா தொடங்கியது. அன்றைய காலகட்டத்தில் திருவள்ளூர் மற்றும் ஆவடி பகுதிகளில் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளை சார்ந்து இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில அடித்தட்டு மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் மக்கள் செல்வாக்க பெற தொடங்கினாரு. இவருடைய துடிப்பான செயல்பாடுகளை கண்ட திமுக தலைமை இவருக்கு ஆவடி நகர்மன்ற உறுப்பினர் பதவியில போட்டியிட வாய்ப்பளிச்சாங்க. அந்த வாய்ப்பை மிக சரியா பயன்படுத்திக்கிட்ட நாசர் வார்டு அளவில் மக்களோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தினாரு. அதன் தொடர்ச்சியா ஆவடி நகரமன்ற தலைவரா பொறுப்பேற்ற போது அந்த நகராட்சியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுல பெரும் பங்காற்றினாரு. குறிப்பா குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை போன்ற அடிப்படை பணிகள்ல அவர் காட்டிய தீவிரம் ஆவடி நகர்ல திமுகவின் கோட்டையா வலுவாச்சு. நாசருடைய அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனை என்பது அவர் திருவள்ளூர் மாவட்டத்தின் மிக முக்கிய பொறுப்புகளுக்கு உயர்த்தப்பட்ட போது நிகழ்ந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டமானது மிகப்பெரிய மாவட்டமாக இருந்ததால கட்சியோட நிர்வாக வசதிகளை பிரிக்கப்பட்ட போது திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக நாசர் நியமிக்கப்பட்டாரு. ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது கட்சியோட அடிமட்ட தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இடையிலான ஒரு பாலமா இருக்க வேண்டிய பொறுப்பு. இந்த பொறுப்புல இருந்த போதுதான் அவர் தன்னோட தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுல வல்லவர் என்பதை நிரூபிச்சாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில முதன்முறையா போட்டியிட்ட போது மாநிலம் முழுவதும் நிலவிய அரசியல் அலையிலும் அதிமுகவின் பலமான அமைச்சரான மாஃபா பாண்டியராஜனை எதிர்த்து போராடினாரு. அந்த தேர்தலில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியுற்றது அவரை தளர்வடைய செய்யல. மாறா தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளும் தொகுதியிலேயே முகாமிட்டு கொரோனா பேரிடர் காலங்களில் நிவாரண பணிகளை முன்னின்று நடத்தி மக்களுடைய நம்பிக்கையை முழுமையா பெற்றாரு. இந்த விடாமுயற்சி தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தந்துச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஈட்டு தந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினரா தேர்வான கையோடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாசரை தன்னோட அமைச்சரவையில இணைத்து பால்வளத்துறையை வழங்கினாரு. ஒரு அமைச்சரா நாசர் சந்தித்த சவால்கள் ஏராளம். தமிழகத்தின் பொதுத்துறை நிறுவனமான ஆவி நிறுவனத்தை சீரமைப்பது, தனியார் பால் நிறுவனங்களின் போட்டியை சமாளிப்பது மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு சரியான விலை கிடைப்பதை உறுதி செய்வதுன்னு பல முனைகள்ல அவர் பணியாற்றினாரு. குறிப்பா ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது மக்களின் மத்தியில் அவருக்கு நற்பெயரை பெற்று தந்துச்சு. இருப்பினும் அரசியல் வாழ்வில் பல சோதனைகளையும் அவர் கடக்க வேண்டியிருந்துச்சு. 2023 அமைச்சரவை மாற்றத்தின் போது அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டாரு. இது அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை கிளப்பிச்சு. ஆனா உண்மையான விசுவாசியா அவர் தன்னோட மாவட்ட செயலாளர் பணியில மீண்டும் தீவிரமா கவனம் செலுத்தினாரு. அவருடைய உழைப்பிற்கு பரிசா 2024 செப்டம்பர்ல மீண்டும் அமைச்சரவைக்குள்ள நுழைஞ்சாரு. இந்த முறை அவருக்கு சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுச்சு. இதன் மூலமா சிறுபான்மையின மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அவர் முன்னெடுத்துட்டு வராரு. திரு நாசர் அவர்களின் அரசியல் வாழ்வு என்பது பெரும் சாதனைகளுக்கும் அதே சமயம் தவிர்க்க முடியாத சில சர்ச்சைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பயணம். திருவள்ளூர் மாவட்ட அரசியல்ல ஒரு மாபெரும் ஆளுமையை அவர் உருவெடுத்தாலும் அவருடைய கோபமான சுபாவம் அவ்வப்போது பொதுவெளியில விமர்சனங்களுக்கு உள்ளாக்குச்சு. குறிப்பா 2023 ஆண்டு கட்சி தொண்டர் ஒருவர் மீது அவர் கல்லெறிந்த சம்பவம் அவருடைய அரசியல் நற்பெயருக்கு ஒரு கரையை அமைஞ்சது. எதிர்கட்சிகளுக்கு பெரும் ஆயுதமாகவும் இது மாறிச்சு. மேலும் ஆவின் அமைச்சராக இருந்த போது நிர்வாக ரீதியான சில குறைபாடுகள் மற்றும் பால் விநியோகத்தால் ஏற்பட்ட தட்டுப்பாடுகள் காரணமா அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் நிலவுச்சு. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்க நிலையில ஆவடி தொகுதியின் தற்போதைய வேட்பாளரா மீண்டும் களமிறங்கியிருக்காரு நாசர். ஏப்ரல் 15, 2026 ஆகிய இன்று அவர் தன்னோட தொகுதியில வீதியா சென்று வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள்ல ஆவடி மாநகராட்சியில அவர் கொண்டு வந்த பாலங்கள், தார் சாலைகள் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்களை முன்வச்சு அவர் மக்கள் கிட்ட ஆதரவு கேட்கிறாரு. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தேர்தல் பொறுப்பையும் சுமந்து நிற்கிற அவரு தன்னோட தொகுதியை தக்க வைத்துக் கொள்வது மட்டும் இல்ல, மாவட்டத்தின் மற்ற தொகுதிகளிலும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்புல இருக்காரு. ஒரு சாதாரண தொண்டனா தொடங்கி இன்று ஒரு மாவட்டத்தின் முகமா மாறியிருக்க நாசரின் வரலாறு
வரும் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு புதிய பரிமாணத்தை எட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இவருடைய அரசியல் பயணம் என்பது வெறும் அதிகாரத்தை குறிக்கோளாக கொண்டது மட்டும் இல்ல, கட்சி விசுவாசம் மற்றும் மக்கள் சேவையுடன் இணைந்தது என்பதற்கு இவருடைய பல ஆண்டுகால உழைப்பே சாட்சி.